வந்து உன்கடை திறவாய் வந்தோடீசன் வளரியில் பாக்குடையில் எத்தோனின் அன்புடைமை திருளோ மறியோமோ தெரியும் தீர்த்து கொண்டாட்பல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் வழங்குகிறார் சித்தமழகியார் பாடாருணம் சிவனே வித்தனையும் வேண்டும் எனக்கேலோரன் பாவம். இந்த பாட்டின் பொருள், முத்து போன்ற ஒளிமயமான புன்னகை உடைய பெண்ணே, நேற்று எங்களுக்கு முன் எழுந்து வந்து சிவபெருமான் என் நத்தன், என் அப்பன், ஆனந்தன், அழிவற்ற மெய்ப்பொருள் என்று அமுதன் என்றெல்லாம் வாய் திளைக்க இனிக்க இனிக்க பேசினாயே, இன்று என்ன ஆயிற்று? வந்து உன் கதவை திற என்று தோழியர்கள் எழுப்பியதற்கு அந்த பெண், நீங்கள் எல்லாம் 10 குணங்களை உடைய பழம் அடியார்கள், என் மீது அதிக தோழமை உடையவர்கள், புதியவளாகிய என்னுடைய குற்றத்தை நீக்கி என்னையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். நம் அழகிலே அறிவிலே உடையவர்கள் அடியார்கள், தூய அன்புடன் என்றும் சிவபெருமானை துதித்து பாடுபவர்கள். வாருங்கள் நாமும் பாடுவோம் என்று பதிலளித்து தன் துயில் எழுந்து தன் தோழியர்களுடன் சேர்ந்து குளத்தில் நீராட சென்றாள் அந்த பெண். நன்றி, வணக்கம். முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, இப்படி தூங்கினா அந்த முத்து போன்ற பல் வெளியில தெரியுமா? முடிச்சா தானே தெரியும். முடிச்சுக்கோ. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெடுந்து என்ன சொன்ன? என் அத்தன், ஆனந்தன், அமுதன். கடவுளை பத்தி எத்தனை வார்த்தை! அத்தன்னா தலைவன், ஆனந்தன்னா ஆனந்தமயமானவன். நடராஜாவுக்கு பேர் தெரியுமா? ஆனந்த நடராஜா. மாணிக்க வாசகருக்கு பேர் தெரியுமா? ஆனந்த மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறையிலே ஒரு செட்டியார் முருகனுக்கு கோயில் கட்டினாராம். கடவுள் கனவுல வந்து முருகன் கோயில்னு போடாதே, ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில்னு போடு. இன்னைக்கு அந்த கோயிலுக்கு பேரு ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில். ஆனந்தம்னா என்ன? களிப்பு வேற, மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. நல்லா சாப்பிட்டேன், அருமையா இருந்தது, அது களிப்பு. வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் பாரதி. மகிழ்ச்சின்னா என்ன? ஒரு கச்சேரி, அந்த பொண்ணு அழகா பாடுனுச்சு, இன்பமா இருந்தது, மனசுக்கு இன்பம், அது மகிழ்ச்சி. முதல்ல சாப்பாடு உடம்புக்கு, இது மனசுக்கு. இப்போ ஆனந்தம்னா ஆன்மாவுக்கு. கடவுளுக்கு முன்னால போய் நின்று ஒரு திருவாசகம் பாடுனேன், கண்ணீர் வந்தது, சுகமா இருக்கு. கிடைக்காத பேரின்பம் கிடைத்தது, சொல்ல முடியாத பேரின்பம். ஆண்டவனை பார்த்து அத்தன், ஆனந்தன், அமுதன் வாயூர பேசுவாயே, இப்ப தூங்குறியே. அந்த பொண்ணு பதில் சொல்றா, நீங்கள்னா 10 தன்மை உடைய பெரியவர்கள். நமக்கெல்லாம் 10 தன்மை. இந்த தமிழ்ல நமசிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதுல யான்னு ஒரு எழுத்து இருக்கு, பாத்தீங்களா? அந்த யா தான் இந்த ஆன்மா. சிவாய நம, நம சிவய, யா தான் இந்த ஆன்மா. ஏன் இந்த ஆன்மாவுக்கு யான்னு பேர் கொடுத்தான்னு தெரியுமா? தமிழ் எழுத்துக்கள்ல யா போட்டா 10ன்னு அர்த்தம், கானா போட்டா 1, ஊனா போட்டா 2, ரூனா போட்டா 5. அது மாதிரி ஆனா போட்டா 8, யானா போட்டா 10. ஆன்மாக்களுக்கு 10 தன்மை இருக்கிறதுனால இந்த ஆன்மாவுக்கு யான்னு சிம்பல் அடையாளம் கொடுத்தான்.
நீங்கள்லாம் 10 தன்மை உடையவர்கள், பக்தர்கள், பெரியவர்கள். நாம் புத்தடியேன், இப்பத்தான் லேட்டஸ்ட். நான் புது ஆளு, நீங்க பழைய ஆளு. நான் தப்பு பண்ணிட்டா அதை கொஞ்சம் மன்னிக்கப்படாதா? நீங்கள்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்பத்தான் நியூ ஸ்டூடெண்ட், இப்பத்தான் காலேஜுக்குள்ள சேர்றேன், என்ன ராகிங் பண்ணக்கூடாது. அப்படித்தானே அர்த்தம்? நீங்கள் பல அடியே, நாங்கள் புத்தடியோம். புத்தடியோம்னா புதுசா வந்தவங்க. புன்மை, நாங்க சில தப்பு பண்ணியிருப்போம், அதையெல்லாம் தடுத்து ஆட்கொள்ள கூடாதா? புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாது. அவங்க உன் அன்பு எங்களுக்கு தெரியாதாக்க, வெளியில வா. என்ன உள்ள படுத்துக்கிட்டே பேசுற? பேச்ச முடிச்சுட்டு எந்திரிச்சு வா. எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அடியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. முதல்ல சென்று பற்றுவது சித்தம்னு பேரு. இந்த பேனா இருக்கு, இது பேனா அப்படின்னு சொல்றது சித்தம். இந்த பேனாவுனால நன்மையா தீமையா அப்படின்னு சந்தேகப்படுது பாருங்க, இது மனம். பேனாவுனால நன்மை, அது புத்தி. இந்த புத்திக்கு நடுவுல நான் சொல்றேன் அப்படின்னு எந்திரிச்சு பாருங்க, அது அகங்காரம். தூக்கம் வந்துருச்சா? சித்தம், மனம், அகங்காரம், புத்தி. சித்தம் சென்று பற்றும், மனம் நல்லதா கெட்டதான்னு கேட்கும், அகங்காரம் நான் சொல்றேன், புத்தி நல்லது கெட்டதுன்னு சொல்லிப்படும். முதல்ல சித்தம், சித்தம் போய் பற்றணும். சித்தம் அடகியார் பாடாரோ நம் சிவன். சித்தம் பற்றி கொள்வதனாலே சிவபெருமானுக்கு சித்தன் என்று பெயர். சித்தம் அடகியார் பாடாரோ நம் சிவனை. உன் வீட்டு வாசப்பள்ள வந்து காலையில பனி கொட்டுற போது இவளது பேசுற பாரு, எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், நல்லா தூங்கு. இனிமே இந்த பொண்ணு தூங்குவாளா? இது மாணிக்க வாசகர் தமிழ்ல அற்புதமாக பாடி எழுப்பிய திருவம்பாவை. முத்தன்ன வெண்ணகையாய் செல்வி ஸ்வேதா அவர்கள் இதை நன்றாக பாடி பொருளும் சொன்னார்கள். நம்முடைய வாழ்த்துக்கள்.